நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. குமார இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு பல செய்திகள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஒருவேளை என்னுடைய சத்தம் ஒரு மாம்சத்தமா இருந்திருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன் ஆவியானவர் தான் பேசுனீங்க. எஸ் சார், நீங்க தான் பேசுனீங்க. நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் பேசிருக்கிறீங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் பேசிக்கிறீங்க. ஏன்னா நான் உங்களை திக்கெட்ல விட உங்களை காக்கணும் உங்களோட இருக்க விரும்புறேன். நீங்க காக்கப்பட போது விதைச்சது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை காத்துக்கிறது மட்டும் இல்ல, அநேகரை காக்க முடியும் காவலாளியா இருங்க சொல்றாரு. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கிறாரு. தேவனுடைய வல்லமை உண்மையில இறங்கி வருகிறது. இன்றைக்கு நுகங்கள் முறியட்டும், கட்டுகள் முறியட்டும், பாடுகள் விலகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ரிஷா பாலா காராப்பா, தேவனுக்கு நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருக்கா எலும்பு, தூசி உதவிட்டு எலும்பு. கர்த்தருக்கு ஜீவனை கொடுப்பாரு. உன் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. உன் பிள்ளைகளோட எதிர்கால வாழ்வை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. உன்னை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. உன் கணவனை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. உன் மனைவி பிள்ளைகளை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. உன் குடும்பங்களை காப்பாத்தி கொடுத்த தெய்வத்துக்கு, அவ காத்த தெய்வத்துக்கு நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? சொந்திச்சு பாரு. நம்ம கோவை பட்டணத்துல நீ இங்கே பறந்து வளர்ந்துருக்கலாம். நான் பல இடங்களை சுத்தி போயிட்டு வந்துட்டேன். பல இடங்களை கூப்பிட்டு வந்துட்டார் ஆண்டவர். அதுபோல கர்த்தர் உன்னை இந்த பட்டணத்துல கொண்டு வந்த நோக்கம், வரும்போது எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, எந்த சூழ்நிலை வந்த, இப்ப எந்த சூழ்நிலை இருக்கிற, நீ உயர்ந்திருக்கிறியா தாழ்ந்திருக்கிறியா, நீ கீழே விழுந்துட்டியா மேலே ஆக்கிறியா, கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்திருக்கிறாரு, உன்னை எப்படி கனப்படுத்திருக்கிறாரு, எப்படி தாங்கி இருக்கிறாரு, எப்படி சுமந்திருக்கிறாரு, எப்படி உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு இருக்கிறாரு, மார்போடு அனைத்து முத்தமிட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் உன்னை குற்றப்படுத்திய போது அந்த குற்றத்தெல்லாம் மூடி தன் மார்போட வச்சு பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி குற்றத்தை மூடுகிறார். அன்பினால் நிரப்பினார். எத்தனை பாவங்க, எத்தனை அக்கிரமங்கள் மாணவர்களை செஞ்சோம், அத்தனையும் மன்னிச்சுட்டு ஒரு நாளும் கூட சொல்லி காட்டாதபடி, ஒரு நாளும் குற்றப்படுத்தாதபடி, ஒரு நாளும் அவமானப்படுத்தாதபடி, ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதபடி தாங்கி கொண்ட தெய்வம், காத்து கொண்ட தெய்வம் நேசன் அல்லவா?